வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு மருத்துவர்கள், புறநோயாளிகள் கடும் அவதி. சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொஞ்சம்கிளி மாரியம்மன் கோவில் ஆடி மாத மகோற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால்சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி. வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து. இனி விரிவான செய்திகள். பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் வேலை நிறுத்த போராட்டம். வேலை நிறுத்தம் காரணமாக புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடுமையான அவதி. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் டாக்டர்கள் இன்று காலை 6 மணி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் இன்று முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதனால் சுமார் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதனால் புறப்பிரிவு இயங்கவில்லை. இதனால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் கருப்பு பேட்ச் அணிந்தும் கையில் மெழுகுவர்த்தி கண்டன பதாகைகளை கையில் பிடித்தபடி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மேலும் உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. வேலை நிறுத்தம் காரணமாக புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல இயங்கி வருகிறது. டாக்டர் சுதாகர், இந்திய மருத்துவ சங்கம் புதுச்சேரி மாநில பிரிவின் தலைவராக இருக்கிறேன். இன்று அனைவருக்கும் நம் நாட்டில் நடக்கும் இந்த சம்பவம் மிகவும் கொல்கத்தா பயிற்சி டாக்டரின் மரணம் நமக்கு மிகப்பெரிய ஆழ்ந்த துயரத்தையும் ஒரு கொடூரமான இந்த கொலை நமக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. பல இரவுகள் தூக்கம் தொலைத்த இரவுகளாக இந்த சம்பவம் ஏற்படுகிறது. நம் நாட்டின் நீதித்துறை இந்த விஷயத்தில் சிறந்த நடவடிக்கை எடுத்து வருவது என்பது எங்களுக்கு ஓரளவு திருப்தி அளிக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்திய மருத்துவ சங்கம் நேஷ்னல் லெவலில் இன்றைக்கி ஆல் இண்டியா முழுக்க காலை 6 மணிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் எந்த ஒரு எலக்டிவ் சர்ஜரிஸ், அதாவது மிக அவசரமான சிகிச்சைகளை தவிர மற்ற அனைத்து சிகிச்சைகளையும் தவிர்க்குமாறு அனைவருக்கும் அறிவுரை வழங்கியுள்ளது. ஆடி மாதம் என்றாலே பல்வேறு விழாக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தை ஒட்டி ஏராளமான அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதிலும் குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு உகந்த நாள் என்பதனால் தேர் திருவிழா, சாகைவாத்தல் உட்பட பல்வேறு விழாக்கள் பொதுமக்களால் கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த துலுக்கானத்தம்மன் கோவிலில் ஆடி மாதம் 5ஆம் வெள்ளியை ஒட்டி தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பின்னர் பால் சாகை வாத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து இரவு அம்மன் திரு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வீதி விழா நிகழ்ச்சியில் மயிலாட்டம், ஒயிலாட்டம் நடைபெற்றது. கோவில் புதிய நிர்வாக அதிகாரி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கோவில் அறங்காவலர் குழுவினர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை பக்தி பரவசத்தோடு வழிபட்டனர். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் சுமை தூக்குவோர், இறக்குவோர் நலசங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் சுமை தூக்குவோர், இறக்குவோர் நலசங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. விழாவில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவனன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கபிலன், ஒழுங்கு நடவடிக்கை குழு சாந்தகுமார், இளம் சிறுத்தைகள் கட்சி பாசறை மாநில நீதி செயலாளர் அன்பரசன், கட்சியின் தலைமை நிலை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். தொழிற்சங்க துணைத் தலைவர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் மரி அன்துவான், பொருளாளர் மரி அலெக்சாண்டர், தொழிற்சங்க நிர்வாகிகள் ஸ்ரீனிவாசன், அலெக்சாண்டர், குமரன் மற்றும் கட்சியின் தொகுதி செயலாளர் இளையராசு, தீன் தமிழன், கருணைதாஸ், செந்தமிழ் வளவன், சுபாஷ் சந்திரபோஸ், ஜான் நோரு, வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் மற்றும் அரியாங்குப்பம் ஐயப்பா சேவா சங்கம் மற்றும் புதுவை மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் இணைந்து பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கினர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் தேர் திருவிழா நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சமூக சேவகர்கள், ஆன்மீக பக்தர்கள், அரசியல் பிரமுகர்கள் என்று பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள் வழங்கி வருவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக செங்கழுநீர் அம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் மற்றும் அரியாங்குப்பம் ஐயப்பா சேவா சங்கம் மற்றும் புதுவை மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் இணைந்து பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட சமாஜ நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நேற்று காலை வேல்ராம்பட்டு உழந்த ஏரிக்கரையை சுற்றி 500 பனை விதை நடவு நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத் அவர்கள் ஏற்பாட்டில் அவருடைய தலைமையில் பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்வில் சமூக அமைப்பு நண்பர்கள், ஊர் பெரியார்கள், இளைஞர்கள் மற்றும் பனைமரம் மீட்பு பயணத்தில் ஆர்வம் கொண்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் உதவிய பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி தன்னார்வலர்கள் மற்றும் எப்பொழுதும் பனை விதை நடவுக்கு உதவி புரியும் சென்னை காயத்ரி சேரிட்டிஸ் அமைப்புக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த வேலையும் தெரியும். திமுக இளைஞரணி கிளை செயலாளர் சூர்யா பிறந்தநாள் விழா. எதிர்க்கட்சி தலைவர் சிவா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். வெளியூர் தொகுதி ஜிஎன் பாளையம் வெண்ணிசாமி நகரை சேர்ந்த திமுக இளைஞரணி கிளை செயலாளர் சூர்யா என்கிற கணபதியின் பிறந்தநாள் விழா திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் வெளியூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வெளியூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஐயனார் கோவில் கோபி மற்றும் மூர்த்தி, கோவிந்தா, தேவநாதன், கார்த்தி, உதயா, புவனேஷ், அரசூர் கார்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தம்பி இங்க பாருங்க. வில்லியனூர் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் வில்லியனூர் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் மொழி வளர்ச்சி தொடர்பாக பல்வேறு பிரிவுகளில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பள்ளியின் தாளாளர் சிவராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிர்வாகி அஞ்சலாட்சி முன்னிலை வகித்தார். தமிழ் ஆசிரியை நித்யா அனைவரையும் வரவேற்றார். தமிழ் வளர்ச்சி சிறக உறுப்பினர் புலவர் வெங்கடேசன் வாழ்த்துரை வழங்கினார். உறுப்பினர் பூபதி பெரியசாமி தமிழ் அறிவோம் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு நோக்க உரையாற்றி திருக்குறள் ஒப்புவித்தல், சொல் அந்தாதி போன்ற போட்டிகளை நடத்தினார். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் இளவரசி, வேணு ஆகியோர் செய்திருந்தனர். அதோடு எனக்கு தமிழ் மீது நல்ல ஆர்வம் உள்ளது. ஏனென்றால் என் 12ஆம் வகுப்பு ஆசிரியர் தேவதாஸ் ஐயா அவர்கள் என்னை எப்பொழுதும் இளவரசி வகுப்பு குறிப்பேடு எடுக்கும் போதெல்லாம் என்றும் இளமையாகவே வாழ்வாய், உன் பெயரின் அர்த்தமே அதுதான் இளவரசி, இளமை கூட்டல் அரசி இளவரசி என்று எப்பொழுதும் என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருப்பார். தமிழில் பேச வேண்டும், தமிழில் எழுத வேண்டும். என் கையெழுத்து சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொஞ்சம்கிளி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத மகோற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால் சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொஞ்சம்கிளி மாரியம்மன் தேவஸ்தானம்
அருள்மிகு வெள்ளந்தாங்கி ஐயனாரப்பன் திருக்கோவில், அருள்மிகு செங்குளத்து ஐயனாரப்பன் திருக்கோவிலின் ஆடி மாத மகோற்சவ விழா கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. இதில் திங்கட்கிழமை அன்று அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் அம்மனுக்கு பால் சாகை வார்த்தல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு பால் சாகை வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூழ் படையலிட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விழாவினை சிறப்பித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பு அதிகாரி சக்கரவர்த்தி, சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் ஆலய விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக +2 மற்றும் SSLC பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற முதல் 3 மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை பரிசுகள் வழங்கப்பட்டது. பாரத நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை ஒட்டி வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக கதிர்காமம் தொகுதி மாரியம்மன் நகர் பகுதியில் மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து +2 மற்றும் SSLC பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் 3 மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன், தணிகாசலம், சின்னக்குஞ்சு, குமார், ஆறுமுகம், ரத்னம், இளங்கோ, இளவரசு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி விழாவினை சிறப்பித்தார்கள். இதில் வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் மோகன்ராஜ், செயலாளர் அறிவழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கதிர்காமம் தொகுதி தலைவர் குமாரவேலு, மாநில இளைஞரணி தலைவர் கிஷோர் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் கதிர்காமம் தொகுதி நிர்வாகிகள் முத்துக்குமரன், லக்ஷ்மணன், பாலாஜி, பிரேம், கோபி, ராமு, ரோஹித் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவினை சிறப்பித்தனர். வருங்கால பிள்ளைகளுக்கு ஒரு போட்டியை நடத்தி பரிசு ஏற்பாடு செய்த வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பு, அதற்கு உண்மையிலேயே அதை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பற்றி ஏன்னு கேட்டால் இப்படிலாம் ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் புதுச்சேரி கிளையின் சார்பாக ரக்ஷா பந்தன் விழா அச்சரம்பட்டில் அமைந்துள்ள தியான மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தென் கேரளம் ஆகியவற்றின் சேவை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் சகோதரி ராஜயோகினி பீனா அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு அமைதி நிறைந்த வாழ்க்கை மற்றும் உறவுகளின் நல்லிணக்கம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். தொடர்ந்து புதுவை கிளையின் பொறுப்பு சகோதரி ராஜயோகினி கவிதா ரக்ஷா பந்தன் மற்றும் ராஜயோக தியானம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் மற்றும் பலன் பற்றி எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பார் அசோசியேஷன் தலைவர் CT ரமேஷ், ஆரோவில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இயக்குனர் லாவ் காமத் சந்திரா, நர்சிங் மனநல பிரிவு HOT டாக்டர் ஜெயஸ்ரீ குருசேவ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து விருந்தினர்களுக்கு இறை நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள், பொதுமக்கள், பிரம்மகுமாரிகளுக்கு சகோதரி பீனா அவர்கள் ராக்கி அணிவித்தார். முன்னதாக சகோதரர் அஜு பாஸ்கரன் அனைவரையும் வரவேற்று பேசினார். சகோதரர் கணேசன் பிரம்மகுமாரிகள் அமைப்பு பற்றிய ஒரு அறிமுகம் மற்றும் அதன் சேவை பற்றி பொதுமக்களுக்கு விளக்கினார். சகோதரர் ஆனந்த் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களங்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 10ஆம் ஆண்டு செடல் திருவிழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களங்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை அம்மனுக்கு மகா அபிஷேகம், மூலவருக்கு வேப்பிலை, ஆடை அலங்காரம், மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சக்தி கரக புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்த கோடிகள் திரளாக பங்கேற்று அலகு குத்தி செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் மதியம் அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து தேர் திருவிழாவும் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இரவு சமயபுரம் மாரியம்மன் அலங்கார மகா தீப ஆராதனை நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆலய இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நவ சமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பில் TSM அரசு தொடக்கப்பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் மற்றும் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது. நவ சமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பில் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ள TSM அரசு தொடக்கப்பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் மற்றும் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் சிவகடாட்சம் தலைமை தாங்கினார். ஆசிரியர் கலைச்செல்வன் வரவேற்புரை வழங்கினார். நவ சமாஜ் மாநில தலைவர் மற்றும் தேசிய துணைத் தலைவர் முனைவர் அன்பானந்தம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். நவ சமாஜ் மாநில அமைப்பு செயலாளர் பாலச்சந்தர் வாழ்த்துரை வழங்கினார். சித்த மருத்துவம் சம்பந்தமாக வில்லியனூர் சம்பூர்ண சித்த மருத்துவமனை டாக்டர் புகழேந்தி சித்த மருத்துவம் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கி விரிவுரை ஆற்றினார். மாவட்ட கல்வி கண்காணிப்பாளர் ரமேஷ்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் உமாபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கடந்த ஆண்டு சுயம்வரம் தொடக்கம், அதன் விளக்கமும், முதியோர் இலவச காப்பீட்டு ஆலோசனை, மருத்துவம் சார்ந்த அறிவுரை மற்றும் வினா விடை குறித்து ஆலோசிக்கப்பட்டன. நிர்வாக பொறுப்பாளர்கள் தலைவர் R. ராஜேந்திரன், செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் சக்திவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் சுதந்திர தினத்தினை முன்னிட்டு மாணவர்களுக்கு எழுது பொருட்கள், நோட்டு புத்தகம், இனிப்புகள் வழங்கப்பட்டன. AKD விளையாட்டுக் கழகம் சார்பில் 6வது மாநில அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் நெட்பால் போட்டி முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தலைமை வகித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து போட்டியை துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த அணிகள் பங்கேற்று விளையாடி வருகிறது. இதன் பரிசீலிப்பு விழா நாளை நடைபெறுகிறது. Surya. AKD Sports Club pressure. அதனைத் தொடர்ந்து AKD ஐயாவை தேசிய விடயத்தை மீண்டும் முக்கிய செய்திகள். வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு மருத்துவர்கள், புறநோயாளிகள் கடும் அவதி. சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொஞ்சம்கிளி மாரியம்மன் கோவில் ஆடி மாத மகோற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால்சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி. வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.